என் நீதி மறுக்கப்படுகிறது, என் வாழ்க்கையில் எந்த சுகமும் இல்லையே என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 58:8. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். மொர்தெகாய் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் நாட்டின் ராஜாவுக்கும் மிக மிக உண்மையாய் இருந்தார். ராஜாவின் உயிருக்கு ஒரு பாதகம் வந்தபோது அதை அரண்மனைக்கு அறிவித்து ராஜாவின் உயிரையும் காப்பாற்றினார். ஆனால் அவர் செய்த நீதி அவருக்கு மறந்து போகப்பட்டது. ஆனாலும் ஆமான் நிமித்தமாக தொடர்ச்சியான அவமானமும் அநீதியுமே அவருக்கு இழைக்கப்பட்டது. ஆனால் அவரை மறக்காத தேவன் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தார். கர்த்தரோ ராஜாவின் தூக்கத்தை கலைத்தார். அவருடைய டைரியை கொஞ்சம் திறந்து பார் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய இருதயத்தை தூண்டினார். திறந்து பார்த்த போது மொர்தெகாயின் நீதி மறந்து போகப்பட்டிருந்தது. தேவன் மொர்தெகாயை நினைவு கூர்ந்தபடியினால் ராஜாவும் அந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து மறந்து போன நீதிக்கு பதிலாக எதிரின் கைகளினாலே கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்தார். அது மட்டுமா, அவர் ஒரு காலம் நினைக்கவில்லை ராஜாவிற்கு கீழாக பெரிய அதிகாரத்தில் தான் வருவோம் என்று. ஆம், முடிவிலே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை மொர்தெகாய்க்கு ராஜா தந்தார். அவருடைய சுக வாழ்வும் துளிர்த்தது. ஆமாங்க, மனிதர்களுக்கு நீங்க செய்த நன்மையை, நீதியை அவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் மறுக்கப்பட்ட உங்களுடைய நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர காத்திருக்கிறாருங்க. அதற்கு யார் தூக்கத்தை கலைக்கணுமோ கலைப்பார், யாருக்கு ஞானத்தை கொடுக்கணுமோ கொடுப்பார். ஆக மொத்தத்துல உங்க சுக வாழ்க்கை சீக்கிரம் துளிர்க்குங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேவன் நீங்க அவமானப்பட்ட இடத்துல, நிந்தை அனுபவிச்ச இடத்துல உங்களை பிரகாசமா மகிமையோடு வைப்பாருங்க. மகிமையுள்ள தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய நீதி மங்கி போய் என் சுகவாழ்வு கருகி போய் இருக்குதே என்று சொல்லி வேதனையில் இருந்தேனப்பா. ஆனால் என்னுடைய ஏற்ற நேரத்தில் என்னுடைய நீதியை நீர் விளங்க செய்து என் சுகவாழ்வை திரும்பவுமாய் துளிர்க்க செய்ய போறதற்காக நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.